ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியா தன்னோட டேங்க் படையணியை வலிமைப்படுத்துறதுக்கு 2 முக்கியமான நகர்வுகளை பண்ணிருக்காங்க. முதல் நகர்வு, இந்தியன் ஆர்மியோட மெயின் பேட்டில் டேங்கான அர்ஜுன் டேங்குகள்ல சில முக்கியமான மாடிஃபிகேஷன்ஸை கொண்டு வர இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இதற்காக மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் பாரத் எலக்ட்ரிக்கல் லிமிடெட் நிறுவனத்துடன் 1075 கோடி ரூபாய்க்கான ஒப்பந்த கையெழுத்திட்டு இருக்காங்க. அடுத்து, இந்தியன் ஆர்மிக்கு தேவையான எடை குறைவான டேங்குகளை உருவாக்குறதுக்கு இந்தியா ஒரு திட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. அந்த திட்டம் குறித்தும் இந்தியாவுடைய அர்ஜுன் டேங்குகள்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் செய்ய போறாங்க, லைட் டேங்குகளை உருவாக்குறதுக்கு இந்தியா என்ன மாதிரியான முயற்சிகளை கையில் எடுத்திருக்காங்க அப்படிங்கறத பத்தி நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் பாரத் எலக்ட்ரிக்கல் லிமிடெடுடன் 1075 கோடி ரூபாய்க்கான ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்த ஒப்பந்தம் எதற்காக கையெழுத்திடப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்தியன் ஆர்மியோட மெயின் பேட்டில் டேங்கான அர்ஜுன் டேங்குகள்ல கமாண்ட் சைட் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை இன்ஸ்டால் செய்வதற்காக. கமாண்ட் சைட் அப்படிங்கிறது ஒரு ஆப்டிக்கல் சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை பயன்படுத்தி தொலை தூரத்தில் உள்ள எதிரிகளின் இலக்குகளை கண்டுபிடிக்க முடியும். இப்போது வரைக்கும் இந்தியாவுடைய மெயின் பேட்டில் டேங்க்ல எதிரிகளின் இலக்குகளை கண்டுபிடிப்பதற்கு இமேஜ் கன்வெர்ட்டர் அப்படிங்கிற சிஸ்டம் தான் பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த சிஸ்டம் ஒரு ஓல்டு ஜெனரேஷன் சிஸ்டம். அதனால இந்த சிஸ்டத்தை மாற்ற ஆர்மி மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு கோரிக்கை வச்சிருந்தாங்க. இதை தொடர்ந்து DRDO மற்றும் பாரத் எலக்ட்ரிக்கல் லிமிடெட் நிறுவனமும் இணைந்து ஒரு அதிநவீன கமாண்ட் சைட் சிஸ்டத்தை டிசைன் செய்து டெவலப் செஞ்சிருக்காங்க. DRDO மற்றும் பாரத் எலக்ட்ரிக்கல் லிமிடெட் நிறுவனம் இணைந்து உருவாக்கிய சிஸ்டம் ஒரு அதிநவீன சிஸ்டம். இந்த சிஸ்டம் ஒரு மிட்வே தெர்மல் இமேஜிங் சிஸ்டம். புதிதாக உருவாக்கப்பட்ட கமாண்ட் சைட் சிஸ்டம் தெர்மல் இமேஜிங் சிஸ்டத்தை பயன்படுத்தி எதிரிகளின் இலக்கை கண்டுபிடிக்குது. இந்த சிஸ்டத்தினால பகல் மற்றும் இரவு நேரத்துல 8 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை கண்டுபிடிக்க முடியும். அடுத்து, இதே சிஸ்டத்துல ஒரு லேசர் ரேஞ்ச் ஃபைண்டர் சிஸ்டம் இருக்கு. இந்த சிஸ்டத்தினால 5 கிலோமீட்டர் சுற்றளவுல உள்ள டார்கெட்டுகளின் கோஆர்டினேட்ஸை அக்யூரேட்டா கண்டுபிடிக்க முடியும். இந்த புது கமாண்ட் சைட் சிஸ்டத்தின் மூலமா இந்தியன் ஆர்மியோட மெயின் பேட்டில் டேங்கோட திறன் பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எதிரிகளின் டேங்குகள் தொலை தூரத்தில் வரும் பொழுதே அதை கண்டுபிடித்து தாக்கி அழிக்க முடியும். இந்த புதிய வகை கமாண்ட் சைட் சிஸ்டம் பலவிதமான சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு சோதனையில் வெற்றி பெற்ற பிறகே இந்திய படையில் இணைக்கப்படுது. இந்தியாவின் மெயின் பேட்டில் டேங்கான அர்ஜுன் டேங்க் ரஷ்யாவின் T90 டேங்க பேஸா வச்சு உருவாக்கப்பட்டது. இந்த டேங்க காம்பேக்ட் வெஹிக்கிள் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்லிஷ்மெண்ட் அப்படிங்கிற அமைப்பும் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனும் இணைந்து உருவாக்கி இருக்காங்க. இந்த டேங்க மேனுஃபேக்சர் செய்யறது ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்டரி ஆவடி. அர்ஜுன் டேங்குகள்ல 2 வேரியன்ட் இருக்கு, MK1 மற்றும் MK1A. இதுல MK1 58 டன் எடை கொண்ட டேங்க். அர்ஜுன் MK1A டேங்க் 68 டன் எடை கொண்ட டேங்க். இந்த டேங்க் 10.64 மீட்டர் நீளம் கொண்டது. இதோட அகலம் 3.95 மீட்டர். இந்த டேங்கோட உயரம் 2.32 மீட்டர். இந்த டேங்கை இயக்குறதுக்கு 4 பேர் கொண்ட crew தேவைப்படுது. இந்த டேங்க்னால சாலையில 70 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். அதுவே கரடு முரடான பாதைகள்ல 40 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல டிராவல் செய்ய முடியும். இந்த டேங்க்னால ஒரு தடவை ஃபியூல் நிரப்பப்பட்டுச்சு அப்படின்னா 450 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பயணிக்க முடியும். இந்த டேங்க்ல 1610 லிட்டர் எரிபொருளை எடுத்து செல்ல முடியும். இந்த டேங்கை இயக்குறதுக்கு 1400 HP திறன் கொண்ட லிக்விட் கூல்டு டர்போ சார்ஜ்டு டீசல் இன்ஜின் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த டேங்க்னால லஹாட் அப்படிங்கிற ஒரு 3rd ஜெனரேஷன் செமி ஆக்டிவ் லேசர் ஹோமிங் ஆன்டி டேங்க் மிசைல லான்ச் செய்ய முடியும். அடுத்து, உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட SAMHO அப்படிங்கிற கன் லான்ச் ஆன்டி டேங்க் மிசைலையும் லான்ச் செய்ய முடியும். ஹை எக்ஸ்ப்ளோசிவ் ஆன்டி டேங்க் குண்டுகளையும் இந்த டேங்க்னால ஃபயர் பண்ண முடியும். எதிரிகளின் டேங்குகளை ஊடுருவி தாக்கக்கூடிய ஆர்மர் பியர்சிங் குண்டுகளையும் இந்த டேங்க்னால ஃபயர் பண்ண முடியும்.
முடியும். அர்ஜுன் டேங்க் மூலமா தெர்மோபேரிக் பாம்களையும் ஃபயர் பண்ண முடியும். தெர்மோபேரிக் பாம் அப்படிங்கிறது வேக்யூம் பாம். இந்த வேக்யூம் பாம் அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய காற்றை பயன்படுத்தி அந்த பாம் தாக்கக்கூடிய பகுதியில அதிகமான டெம்பரேச்சரை ஏற்படுத்தும். இதன் மூலமா எதிரிகளின் இலக்கு அழிக்கப்படும். அர்ஜுன் டேங்குகள்ல 12 ஸ்மோக் கிரனேட்கள் பொருத்தப்பட்டிருக்கும். இரண்டாம் தர ஆயுதமா 12.7 mm மெஷின் கன் பொருத்தப்பட்டிருக்கு. அடுத்து 7.62 mm TK715 கோஆக்சில் மெஷின் கன்னும் அர்ஜுன் டேங்குகள்ல பொருத்தப்பட்டிருக்கும். இந்த டேங்க் தான் இந்தியன் ஆர்மியோட முக்கியமான பேட்டில் டேங்க். இந்த டேங்குகளை எதற்காக உருவாக்கி இருக்காங்க அப்படின்னா ராஜஸ்தான் போன்ற பாலைவன பகுதிகளில் பயன்படுத்துவதற்கும் பஞ்சாப் போன்ற சமவெளி பகுதிகளில் பயன்படுத்துவதற்கும் உருவாக்கி இருக்காங்க. இந்த டேங்குகளின் எடை அதிகமாக இருப்பதனால இந்தியா ஒரு லைட் வெயிட் டேங்க வாங்க இந்தியா முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ரஷ்யா ஸ்ப்ரெட் SDM-1 அப்படிங்கிற லைட் வெயிட் டேங்க இந்தியாக்கு ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. இந்த டேங்கோட எடை 18 டன். இந்த டேங்க வாங்குறதுக்கான இறுதி கட்ட வேலைகள் நடந்து கொண்டிருந்தது. ஆனா இப்ப ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையே யுத்தம் தொடங்கியதால் இந்த டேங்க வாங்கக்கூடிய திட்டத்தை இந்தியா கைவிட்டுட்டாங்க. அதனால இந்த டேங்குகளை உள்நாட்டிலே உருவாக்க இந்தியா திட்டமிட்டுட்டாங்க. இந்திய அரசாங்கம் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் டெவலப்மெண்ட்டை ஊக்குவிப்பதற்காக முதலாக தனியார் நிறுவனங்கள் டெவலப் செய்யக்கூடிய ப்ராஜெக்டுகளுக்கு நிதி உதவி செய்ய முடிவு செஞ்சிருக்காங்க. அந்த வகையில இந்தியாவுடைய லைட் வெயிட் டேங்க் ப்ராஜெக்டுக்கு இந்திய அரசாங்கம் நிதி உதவி கொடுக்க முடிவு பண்ணிருக்காங்க. இது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இது நாள் வரைக்கும் தனியார் நிறுவனங்கள் தங்களோட சொந்த பணத்தை செலவு செய்து ஆயுதங்களை டெவலப் செய்யணும். அதற்கு பிறகு அந்த ஆயுதத்தின் செயல்திறன் இந்தியன் ஆர்மிக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஆர்டர்கள் கொடுக்கப்படும். ஆனா இப்போ இந்திய அரசாங்கமே ஆயுதங்களை டெவலப் செய்வதற்கு நிதி உதவி கொடுக்காங்க. இதன் மூலமா பல நிறுவனங்கள் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வேலைகளை தொடங்க வாய்ப்பு இருக்கு. இந்த முடிவுக்கு முக்கியமான காரணம் L&T நிறுவனம் உருவாக்கிய K9 வஜ்ரா ஹவிட்சர்கள். இந்திய படைக்கு அதிகமான எண்ணிக்கையில K9 வஜ்ரா ஹவிட்சர்கள் தேவைப்பட்டுச்சு. அப்போ முதலாக ஒரு தனியார் நிறுவனத்திடம் இந்த ஆர்டர் கொடுக்கப்பட்டது. L&T நிறுவனம் ஆர்டரை சப்ளை செய்ய ஒத்துக்கொண்ட கால அளவை விட அதிவிரைவா சப்ளை செஞ்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்ல K9 வஜ்ரா ஹவிட்சர்களை பயன்படுத்துவதற்கு சில மாடிஃபிகேஷன் வேலைகளையும் மிக விரைவா செஞ்சு கொடுத்திருக்காங்க. L&T நிறுவனத்தின் இந்த நல்ல செயல்பாடுகள் காரணமா இந்திய அரசாங்கம் இந்தியாவுடைய தனியார் நிறுவனங்களை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. வெளிநாடுகளில் இருந்து ஆயுதங்களை இறக்குமதி செய்வதை விட நமது நிறுவனங்களை வைத்து உள்நாட்டிலே உற்பத்தி செய்வது சிறந்தது அப்படிங்கிற முடிவை எடுத்து ஆத்ம நிர்பான் பாரத் திட்டத்தை முன்னிறுத்தி வராங்க. இந்திய அரசாங்கம் கூடிய விரைவில் இந்தியன் ஆர்மிக்கு தேவையான லைட் வெயிட் டேங்க இந்திய நிறுவனங்கள் உருவாக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.